நீட்டு பேன் ஆகுமா ஆகாதா? இல்லை நம்ம சிஎம் சார் இதை பற்றி பேசுவாரான்னு சொல்லிட்டு நீங்கள் காத்துட்டுருக்கிறதுல நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீட் ஏன் பேன் ஆகாமல் இருக்குது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிஸ்டம். அதை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வரும்போதே நிறைய பேர் யோசித்து இதை கரெக்டாக தப்பாக எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அது திடீர்னு பேன் பண்ண சொன்னீங்கன்னா, அது சிஸ்டம் பழகிடுச்சு நம்ம. ஒரு சிஸ்டம் பழகுனதை நம்ம அதை திருப்பி மாற்றுறது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் அந்த விஷயத்தை கண்டுக்கவே மாட்றாங்க. அவங்க உண்டு, நம்ம உண்டுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நீட்டுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம நாட்டிலன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம பேட்டரியே கிடையாது. இது சிபிஎஸ்சியில் வர்றது. ஸ்டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம, இப்போ அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த ஃபேர் எக்ஸாம் கேட்குறதும் அவங்க சைடு. நம்ம சைடில் பேன் கேட்குறோம். ஏன்னா அது நம்மளுக்கு கஷ்டமானது. ஒன்று நம்மளோட எ எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுனதுக்கப்புறம் நம்ம நீட் எடுத்துன்னு வந்திருக்கணும். அதுலேயும் தப்பு கோட்டை விட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வேண்டியது பேடு, அவங்களுக்கு வேண்டியது ஃபேரு. இப்போ இதை நான் போன வீடியோவில் போட்டது இந்த மாதிரி என்ன ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. அதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ அவங்க கேட்ட கேள்வியில் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை நம்ம தப்பாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை அந்த மெசேஜ் கமெண்ட் பார்த்தவங்க இந்த வீடியோக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கு நம்ம சிஎம் சார் ஏன் பேச மாட்றாரு? பேசுனீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பா வைப்பாங்க. ஆல்ரெடி இங்கே டிஎம்கே சைடில் இருந்து அவங்க ஆட்சியிலேயே நிறைய வாட்டி ஆட்சி கலைச்சிருக்காங்க. கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி எடுத்துன்னு வந்துடுவாங்க. அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கண்றாவியாக இருக்கும். அது ரொம்ப மோசமான விஷயம் அது. அதனால் ஒரு சின்ன ஒரு பயம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டிவிக்கு 108 தான் எடுத்தாங்க. அதனால் கண்டிப்பாக அசால்ட்டாக கலாய்ச்சிட்டு போயின்னே இருப்பாங்க. போடா தம்பின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம சிஎம் சார் இத்தனை நாள் பேசாமல் இருக்காரோ எனக்கு ஒரு எண்ணம். அப்படி இல்லை சொல்லிட்டு பின்னாடி பேசுவாங்க. அது உங்களுக்கு என்னது எதுக்குன்னு அது இதுன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான், நம்மளை ஆப்படிச்சிருவாங்க. அதனால் ரொம்ப டீப்பாக பார்த்தால இந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட்லாம் பண்ணாது. எனக்கு ஒரு ஆரம்பத்தில் அவர் வந்த புதுசில் எல்லாத்தையும் பேசிடுவார் அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் ஆள் இவ்வளோ தைரியமாக இருக்காது கட்ஸோட அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரி பிடிக்கல. அதனால் ஜனநாயக படத்துக்கும் நான் போகல. ஸோ ஓகே, இதை தப்பாக பேசியிருந்தா சொல்லிட்டு போங்க. இதுக்கப்புறம் வீடியோவில் டெலிட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ என்னமோன்னு தெரில எனக்கு. ஒரு நம்ம தப்பாக பேசியிருப்போமோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, நன்றி, பாய் பாய்.